ரெண்டு டீமே வந்தாச்சு. பட்டிக்காடும் வந்தாச்சு, பட்னம் வந்தாச்சு. ஆமா. ரெண்டு பேருமே ஈக்குவலா, அதாவது பேலன்ஸா இருக்கு ரெண்டுமே. ஆமா. ரெண்டு சிங்கர்ஸ்மே ரொம்ப பேலன்ஸா இருக்கு. ஆமா. இப்பதான் போட்டியை பார்க்க போறோம். இந்த போட்டியில வந்து பட்டிக்காடா பட்டமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆமா. பொங்கல் செலிப்ரேஷன் எங்க கிராண்டா இருக்கும்? யாரு சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவா? சிட்டில தான்டா பயங்கரமா இருக்கும், இல்லப்பா கிராமத்துல தான்டா பயங்கரமா இருக்கும். அதாவது இப்ப நம்ம வந்து சிட்டில இருக்கிறோம். பொங்கல் வந்த உடனே எல்லாமே கிராமத்துக்கு நம்ம போயிருவோம். நான்லாம் அங்க போய் மாடு அவுத்து கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவேன். மாடு அவுத்து கொண்டு போய் மேய்ச்சிட்டு ஆடெல்லாம் புடிச்சு மேய்ச்சிட்டு அந்த சாணத்தை அந்த வந்து நாங்க எடுத்து பிள்ளையார் மாதிரி வந்து சாணியை பிடிச்சு அதை வச்சு பூசணி பூ அதுல வச்சு அப்படி கோலம் அப்படி வாசல்ல போட்டா 8 பட்டிக்கு அப்படியே ஜொலிக்கும். கிராமத்துல வந்து ஃபைன் போட சொல்லுங்க பாப்போம். அக்கா விவசாயிங்க வந்து விளைய வைக்கிறாங்கக்கா. ஆமா. வாங்குறது யாருக்கா? பட்டணத்தாளுங்க தானக்கா. ஆமா. வந்தார வாழ வைப்போங்க நாங்க. ஆமா. ஏடா எத்தனை சிட்டில இருக்கிறவங்க ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு இங்க இருந்து வரீங்க. பட்டணத்துல இருக்கவங்க டிக்கெட் புக் பண்ணி விஐபி சீட் கிடைக்குமா, 3வது இடம் கிடைக்குமா, இந்த இடத்துல நின்னா வாடி வாசல் தெரியுமான்னு வர்றது எங்க? பட்டிக்காட்டுக்கு தான் வர்றாங்க. நீ சொன்னிய ஜல்லிக்கட்டு சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும், நானும் ஒத்துக்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு நடத்தாத போது அதுக்கு போராட்டம் பண்ணது சிட்டியா கிராமமா? போராட்டம் பண்ணி பார்க்க வச்சது அதாவது அது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம்ன்றதுனால எல்லாரும் போராடினீங்க. அந்த பிரம்மாண்டம் அங்கதான் இருக்கும். ஆக்சுவலி இது ஏன் ஸ்பெஷல் சொல்றேன், பொங்கல் வித் ட்விஸ்ட், ஒரு புது டைமென்ஷன் கொடுத்தது சிட்டி பீப்புள் தான். இல்ல பொங்கல் வந்து நீங்க சொன்ன மாதிரி சரிதான். நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. அதாவது இவர் ஏன் மாட்ட சொல்றாருன்னா, மாடு வந்து மனிதர்களுக்கு தோழன். ஆண்டாண்டு காலமா காலம் முழுக்க ஒரு மனிதனோட பயணிக்கிற ஒரே ஒரு ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா மாடு தான். அதுவும் விவசாயத்தோடவும் மண்ணோடவும் பயணிக்கிறது அதுதான். சேத்துல கால வைக்கலாம் நம்ம சோறு வைக்க முடியும். அது மாதிரி மாடும் வந்து தோழனாக இருந்து கடைசி வரைக்கும் நின்று இருக்கிறதுனால ஒரு நாள் மாட்டு பொங்கல்னு மாட்டுக்காக நம்ம கொண்டாடுறோம். குடும்பத்தோடவும் உறவுகளோடவும் ஒரு பண்பாட்டோட. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒரு பண்பாட்டோட அங்க குடும்பம் அங்க உறவு இருக்கிறவங்களுக்கு அது கரெக்ட். நீங்க பாருங்களேன், பண்பாட்டோட அந்த கலாச்சாரத்தோட அந்த உடையோட உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்களேன். இதுதான் சேர்ந்து அங்க கொண்டாடுறாங்க. ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் கிராமம். அதனாலதான் அங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க. பட்டிக்காடுல செலிப்ரேட் பண்றோமா பட்டணத்துல செலிப்ரேட் பண்றோம் முக்கியம் கிடையாது. முழு மனசா எங்க செலிப்ரேட் பண்றோமோ அது பொங்கல் தான். நல்ல ஷோ நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டே இருக்கு. தெய்வீகமா ஒரு விஷயம் நம்ம பண்ணவே இல்லை. யாராவது யோசிச்சிங்களா? ஆமா, என்னன்னா ஒவ்வொரு நிகழ்வும் வந்து நம்ம பண்றோம். நம்ம தமிழ் கடவுள் முருகரை வந்து வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு அவரை வணங்கி ஒரு அற்புதமான பாடலை வந்து என்னுடைய பட்டிக்காட்டு ராகத்துல இருந்து என்னுடைய இதயம் வருது. ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமானே, கல்லானாலும் பனிகை மலையில் கல்லாவே, பொன்னானாலும் முருகன் அருளால் பூவாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே, முருகா முருகா முருகா. நாங்க ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை. நாங்க சொன்னோம்ல எப்பவுமே பொங்கல் வித் ட்விஸ்ட், அந்த மாதிரி ஒரு செம்ம ஒரு ட்விஸ்டோட ஒரு சாங் வந்து இதே மாதிரி ஒரு முருகர் பக்தி பாடலை வந்துட்டு சிட்டி ஸ்டைல கொடுக்க போறோம். என் தங்க வடிவேனோ அந்த நூலை பாட தினமுடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல் செய்வர் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ, தொழிலை பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனே தொழிலை பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், நம்ம என்ன பார்க்க போறோம் வினீதா? இந்த டாபிக் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் இல்லாத இடமே கிடையாது. இது இருந்தாலும் கஷ்டம், இல்லனாலும் கஷ்டம். என்ன சொல்றீங்க? அப்படி என்ன டாபிக்கா இருக்கு? ஓ, எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது காதல். காதல்.
ஸோ இந்த காதல் சம்பந்தமாக தான் பாடல் கேட்க போறோம். இந்த காதல் பத்தி பேசும்போது காதலை வந்து படிப்படியா பிரிக்கலாம். நிறைய வகையான காதல் இருக்கு. அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சைட், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை பாடுறதுக்காக 2 டீம்ல இருந்து யாரும் வர போறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பட்டிக்காடு குடும்பத்துல இருந்து யார் வர போறாங்க? 3வது இதயம் மனிஷா. இப்ப பட்டணத்துல இருந்து பாட போறது நம்மளுடைய ஆரியன். துக்கங்களை தூக்கி சென்றாய், ஏக்கங்களை தூவி சென்றாய், உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்றின் வீச்சு வேறு. நில்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே, நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. காதல் என்னை கேட்கவில்லை, கேட்டாதது காதலில். என் ஜீவன் ஜீவன் நீதானே, என தோன்றும் நேரம் இதுதானே. நீ இல்லை இல்லை என்றானே, என் நெஞ்சம் நெஞ்சம் தாங்காதே. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுனீங்கல்ல? ஆமா. நான் எங்க அக்கா எங்க அண்ணன் 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு செம்ம பாட்டு ஒண்ணு, ஒரு வைப் ஒண்ணு இறக்குறோம். இறக்கலாமா? போயிடலாமா? போயிடலாம். அந்த காடை போறா கலஞ்சோடனே கலங்குதையா மனசு. இன்னைக்கு இந்த சன் டிவில இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து பாடுனதுல கலங்கலையா நம்ம எல்லாரும் மனசு. அப்படியே போடு. அப்படியே கடலை கொள்ள ஓரத்தில காடை போறா 2 இருக்க. அப்படியே கடலை கொள்ள ஓரத்தில அப்படியே காடை போறா 2 இருக்க. காடை போறா கலஞ்சோடனே தங்கவதில்லாலே, கலங்குதையா என் மனசு பொண்ணுவதில்லாலே. காடை போறா கலஞ்சோடனே தங்கவதில்லாலே, கலங்குதையா என் மனசு பொண்ணுவதில்லாலே. போடு. அந்த சின்ன சின்ன சீசாவுல, அந்த சின்ன சின்ன சீசாவுல நான் சேர்ந்து வச்சேன்னு நான் போட்டேன். அந்த சின்ன 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 அந்த சின்ன சின்ன சீசாவுல. நெத்தியிலே நெத்தியில பட்டு வச்சு நெய் வரல செலகட்டே, நெத்தியில பட்டு வச்சு நெய் வரல செலகட்டே. மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில, மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில. இந்த மாசிய வெறுத்து போற காரணம் எனக்கு தெரியல, நீ மாசிய வெறுத்து போற காரணம் எனக்கு தெரியல. போனாங்கறப்ப வெட்டி குதிகால் வெட்டி கட்டி, போனாங்கறப்ப வெட்டி குதிகால் வெட்டி கட்டி. அம்பலதீங்க ஆசை காட்டி மோசம் செய்ய ஆம்பல நீங்க. உங்களை அறிஞ்சிருந்தே நம்புறது எப்படி நாங்க, உங்களை அறிஞ்சிருந்தே நம்புறது எப்படி நாங்க. அடியாளி ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா இருக்கு ஆட்டம் அந்த பக்கத்துல இருந்து? உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பாட தெரியுமா? எங்களுக்கும் சிட்டியில இந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கு. இருக்கு, போடுங்க கேப்போம். கேளுங்க. அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அந்த கண்ணீர் பெண்
தென்றல் ஆடை விளக்கு கண்கள் கண்டனே அம்மா 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 பள்ளி தாமரே உன் பாதம் கண்டேனே உன் பட்டு தாவணி செறிய செறிய மீனம் கண்டேனே அம்மா 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 ஏ அம்மா 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 பாட்டாதே ஆமா. இப்ப பாருங்க ஒரு பாட்டை. அவளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதலின்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு பண்ணா போச்சு கலவரம் அது எப்பவுமே போதையான நிலவரம். ஓஹோ இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப. இவங்க இப்படி ஒரு பாட்டுக்கு எதிர்பார்த்து வச்சிருக்கீங்களா? நான் தாண்டா முதலாளி நீதான் எனக்கு தொழிலாளி டடன் டன் டடன் டன். இந்த பொண்ணுங்களே பாட்டித்தான் புரிஞ்சு போச்சுடா கண்ணு ரெண்டு பண்ணு ரெண்டு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கு எல்லாம் போடுவாங்க அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. பா 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 பா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஒவ்வொரு பாட்டுமே. ஆனால் உண்மையாலுமே காதல் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே லவ் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிச்சுட்டு ஓகே. ஸோ நம்மளுடைய பட்டிக்காடா பட்டணமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக போட்டி போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்? கொண்டாட்டம் தானே, பொங்கல்னா வேற என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா பொங்கல்னாலே வந்து கொண்டாட்டம் தான். பொங்கல் அன்னைக்கு கொண்டாடாம இருந்தா எப்படி? அப்போ ஃபுல் செலிப்ரேஷனா? ஃபுல் செலிப்ரேஷன் தான் இப்போ. ஓகே, ஸோ போத் டீம்ஸ் ப்ளீஸ் வெல்கம். உனக்காக நில்லு எது வேணும் சொல்லு சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு அசராத தில்லு இருந்தா நீ சொல்லு ஆளு ராஜா நீ என் கூட நில்லு கையில் கிடைச்சது தொலைச்சா இன்னும் ரொம்ப புழைச்சது கிடைக்கும் ஆனா ஆசை அடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லா காலடியில் கிடக்கும். வாவ் வாவ் உள்ளாலா உள்ளாலா அப்படின்னு பாடியாச்சு. பட்டிக்காடு டீம் வாட்ஸ் தி சாங்? மனப்பாறை மாட்டு கட்டி மயம் ஏறு போட்டு போடு சின்ன கண்ணே பசு தலைய போட்டு பாடி படி செல்ல கண்ணே. மனப்பாறை மாட்டு கட்டி மயம் ஏறு போட்டு மயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணே பசு தலைய போட்டு பாடு படி செல்ல கண்ணே பசு தலைய போட்டு பாடு படி செல்ல கண்ணே. ஆத்தோரு கிச்சடி சம்பா ஒரு கிச்சடி சம்பா பாப்பா வதச்சு நல்லா மனசு போடு சொன்ன கண்ணே அந்த போட்டு அளந்து போடு செல்ல கண்ணே அந்த நல்லா மனசு போடு செல்ல கண்ணே நீயும் செல்ல கண்ணே செல்ல கண்ணே செல்ல கண்ணே செல்ல கண்ணே செல்ல கண்ணுன்னு முடிச்சிருக்காங்க. செல்ல கண்ணுக்கு இந்த பக்கம் என்ன கண்ணு இருக்கு? என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு? எங்கேயும் எப்போதும் சகியம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். பட்டிக்காடு ரெடியா? பட்டிக்காடு நாங்க ரெடி. நாங்க எப்போ ரெடி. மதுரைனா என்ன காக்கா? மதுரைனா என்னக்கா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இப்ப பல விஷயங்கள் மதுரை குலுங்க போற அளவுக்கு நம்ம இப்ப பாட போறோம். கள்ளே மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுரைக்கும் ஒரு தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி
முழுங்க வச்சிட்டீங்க. சென்னை பத்தி நாங்க பாட வேணாமா? அப்படியா? சென்னைனாலே எல்லாமே இருக்குல்ல. மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் சுண்டல் வாங்க போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், நான் மங்காத்தா ராணி போல வரேன். வா 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 மங்காத்தா ராணி போல வந்தாச்சு. இப்போ இங்கே இவங்க சென்னையின் பெருமையை சொன்னாங்கல்ல. ஆமாப்பா. பாரு நாங்க சொல்றோம் பாரு. வண்டியில என்ன வரும்? நெல்லு வருது பாருங்க இப்ப. வருது இப்ப. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாங்க வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாங்க வண்டியில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், அம்மாங்க குண்டானில நெல்லு வரும். நெல்லு வந்தாச்சு. சரி இப்ப என்ன நெல்லு வந்தாச்சு, அதை வச்சு அடுத்து பொங்க வச்சிட வேண்டியதானே? வச்சிருவோம்ல இப்ப. ஆடுங்கடா என்ன சுத்தினா ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பத்தி கட்டா வெட்டி பொங்க வச்சா தாலியடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடி ஒதி கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொங்கல் 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 எலும்பு ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா பொங்கல் 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 பொங்கல். செலிப்ரேஷன் ரவுண்ட்ல மாறி மாறி பாட்டுகளை சதற விட்டு சிறப்பா ஒரு பொங்கலுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்க கொடுத்துட்டீங்க. அண்ட் உண்மையாலுமே பட்டிக்காடா பட்டணமா அப்படிங்கறத வந்து பேலன்ஸே பண்ண முடியல, ரெண்டுமே ஈக்குவலா இருக்குங்க.